AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. இந்தியாவின் வளர்ச்சிக்காக இந்த காலகட்டத்தில் மிகவும் தேவையான கட்சி பாரதிய ஜனதா என அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியோடு இணைந்து பயணிக்க வாய்ப்பு இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். கூட்டணி குறித்தும் சின்னம் குறித்தும் அமமுகவின் நிலைப்பாடு குறித்தும் அவர் தெரிவித்த கருத்துக்களை பேச்சு, பேட்டி, அரசியல் என்ற இந்த பகுதியில் பார்க்கலாம். கூட்டணி உறுதியாகிட்டு பாஜக சார்பாக பாஜகவின் மாநில தலைவர் நண்பர் திரு கே அண்ணாமலை அவர்களும் டெல்லியிலிருந்து வந்திருக்கின்ற பிரதிநிதி முன்னாள் அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களும் என்னோடு இன்றைக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். அவங்கள்ட்ட நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிபந்தனையற்ற ஆதரவை பாஜக கூட்டணிக்கு நான் கொடுத்திருக்கிறேன். ஏற்கனவே எங்களது கோரிக்கையெல்லாம் அவங்களுக்கு தெரியும். கூட்டணியில் தொகுதி சம்பந்தமான எங்களது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தேவைகளை ஏற்கனவே அவங்கள்ட்ட நாங்கள் கடிதம் மூலமே கொடுத்துருக்கோம். எல்லாவற்றையும் சுமூகமாக பேசி பாஜக தலைமையிலான இந்த கூட்டணி உறுதியாக இந்தியாவில் ஆட்சி அமைப்பார்கள், மீண்டும் ஆட்சி அமைப்பார்கள். திரு நரேந்திர மோடி அவர்கள்தான் பிரதமராக போவது உறுதி என்பது எல்லோருக்கும் தெரியும். தமிழ்நாட்டிலும் ஒரு சிறப்பான வெற்றியை பாஜகவிற்கு பெற்றுத் தருவதற்கு நான் பலமுறை சொன்னது போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அணிலை போல உதவிகரமாக இருக்கும். அரசியலில் நீங்க சொல்ற மாதிரி எந்தவித ஒரு காலகட்டம் வந்தாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கும். பலமுறை சொல்லியிருக்கோம். எந்த சின்னத்தை பற்றிலாம் அவங்க எந்த முறையும் எங்கள்கிட்ட இந்த சின்னத்தில் இருந்தீங்க அது அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் ஒரு ரீஜனல் பார்ட்டி, எங்களுக்குன்னு தேர்தல் ஆணையம் ஏற்கனவே சின்னம் ஒதுக்கியிருக்கு, குக்கர் சின்னம். அந்த சின்னத்தில் போட்டியிட மறுபடியும் நாங்கள் உரிய நேரத்திலேயே நாங்கள் அதுக்கு மனு செஞ்சுருக்கோம். அதனால் நாங்கள் எங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற குக்கர் சின்னத்தில் உறுதியாக போட்டியிடுவோம். இன்னொன்று, எந்த கட்டத்திலையுமே பாரதிய ஜனதா கட்சியோ யாருமே எங்களை நீங்கள் இந்த சின்னத்தில் நிற்கணும் அப்படிலாம் எங்களுக்கு நிர்பந்திக்கவும் இல்லை, அது போன்ற அச்சுறுத்தலும் இல்லை. அதாவது 99 பாராளுமன்ற பொதுத் தேர்தல் அப்ப எங்க அம்மா இனிமே நான் பிஜேபியோட கூட்டணியே போக மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா 2004 அம்மா கூட்டணி சென்றாங்க. அது மாதிரி 2014 அம்மா ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்கள். இப்பொழுது அம்மா அவர்கள் நம்மோடு இருந்திருந்தால் அவர் என்ன நிலைப்பாட்டை எடுத்திருப்பாரோ அதில் தான் சொல்ல முடியும். இப்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் கொள்கைகளை தொடர்ந்து கொண்டு செல்கின்ற இயக்கம். இந்த காலகட்டத்திற்கு தமிழ்நாட்டிற்கு என்ன தேவையோ அதன் அடிப்படையில் நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கோம். இந்தியாவின் வளர்ச்சிக்காக இந்த காலகட்டத்திலே தேவையான ஒரு கட்சி பாஜக என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. இன்னைக்கு இல்ல, தனிப்பட்ட முறையில் எனக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இல்லை. துரோக புத்தியுடைய பழனிசாமி நாங்கள் பயணிப்பது எந்த காலத்திலும் சாத்தியமில்லைன்னு அவர் அந்த துரோக சிந்தனையெல்லாம் மறந்து அந்த சிந்தனையெல்லாம் விட்டு ஒரு நல்ல மனிதராக அவர் வந்தால் அப்பொழுது அதை பற்றி யோசிப்போம். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.